வணக்கம். இன்றைய தலைப்புச் செய்திகள். சர்வதேச யோகா தின விழா கடற்கரை காந்தி திடலில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பு. இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பாதிப்பை ஏற்படுத்தாது விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் பேட்டி. சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம். விதிகளுக்கு அப்பாற்பட்டு பதவி வழங்க நினைப்பதாக குற்றச்சாட்டு. வெளியூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் தேரின் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைப்பு. புதுச்சேரி கடற்கரை காந்தி திடலில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 3500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்தனர். புதுச்சேரி அரசின் சுற்றுலாத்துறை பள்ளி கல்வித்துறை சார்பில் 10வது சர்வதேச யோகா திருவிழா இன்று கடற்கரை சாலையில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியை முதலமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைக்க சபாநாயகர் செல்வம், தலைமைச் செயலர் சரத் சௌஹான், பள்ளி கல்லூரி மற்றும் சிறியவர் முதல் பெரியவர்கள் என 3500க்கும் ஒரே இடத்தில் பல்வேறு ஆசனங்களை செய்தனர். தொடர்ந்து விழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், பொதுமக்கள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குறுகிய அரசியல் செய்து முதல்வரை பதவி விலக சொல்வது அழகல்ல என ரவிக்குமார் எம்பி தெரிவித்துள்ளார். மேலும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பாதிப்பை ஏற்படுத்தாது எனவும் கருத்து தெரிவித்துள்ளார். புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் கள்ளக்குறிச்சியில் விஷசாராயம் குடித்து 16 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் இன்று ஜிப்மர் மருத்துவமனையில் உள்ளவர்களை பார்வையிட்டு ஆறுதல் தெரிவித்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மரக்காணத்தில் 22 பேர் உயிரிழந்த பொழுது மெத்தனாலை கட்டுப்படுத்துவோம் என தமிழக அரசு தெரிவித்த நிலையில் அதனை கட்டுப்படுத்தாதது காரணமாக தற்பொழுது கள்ளக்குறிச்சியில் உயிரிழப்புகள் ஏற்பட்டுள்ளதாகவும், எத்தனாலை தமிழக அரசு டிராக் செய்து ஒட்டுமொத்தமாக கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், பள்ளி மாணவர் கஞ்சா பயன்படுத்துவதால் சிறாக்குற்று அதிகரித்துள்ளதாகவும், அதனை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்கும் போது தமிழ்நாட்டின் எதிர்காலத்தை கருத்தில் கொண்டு அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் எனவும், இதில் அரசியல் செய்யக்கூடாது என்றும், தமிழகத்தில் மட்டுமல்ல அனைத்து மாநிலங்களிலும் போதைப்பொருள் புழக்கம் உள்ளதாகவும், விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது, அங்கு திமுக பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறும் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், கள்ளக்குறிச்சி விவகாரத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி குறுகிய அரசியல் செய்து முதல்வரை பதவி விலக சொல்வது அழகல்ல என்றும், கடந்த சில அதிமுக ஆட்சியிலும் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெற்ற பொழுது அவர்கள் பதவி விலகவில்லை என கேள்வி எழுப்பிய அவர், கள்ளச்சாராயம் விற்பனை அதிக அளவில் உள்ளதாக எதிர்க்கட்சியினரிடம் பிரச்சாரத்தை பார்த்து பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கின்றனர் என்றார். மேலும் ஜிப்மரில் அனுமதிக்கப்பட்டுள்ளவர்களை காப்பாற்ற மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வருகின்றனர் என்றும் தெரிவித்தார். சுற்றுலா வளர்ச்சிக் கழக சீனியர் கேட்டரிங் மேலாளருக்கு சட்ட விதிகளுக்கு அப்பாற்பட்டு துணை பொது மேலாளர் பதவி வழங்க நினைக்கும் சுற்றுலா வளர்ச்சிக் கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம் தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்த தமிழக களமழகர் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா 10ஆம் வகுப்பு வரை மட்டுமே படித்துள்ளார். ஆளுநர் மாளிகையில் சாதாரண பணியாளராக பணியில் சேர்ந்த இவருக்கு 25 ஆண்டுகள் ஆளுநர் மாளிகையில் அதிகார தோரணையில் இருந்து வந்தார் என்றார் கூறிய அவர், பல ஆளுநர்களை கையில் வைத்துக் கொண்டு 350 கோடிக்கு மேல் சம்பாதித்துள்ளதாக குற்றம் சாட்டினார். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தில் சீனியர் கேட்டரிங் மேலாளராக பணிபுரியும் ஆஷா குப்தா என்பவருக்கு சட்ட விதிகளுக்கும் அப்பாற்பட்ட துணை பொது மேலாளர் பதவி கொடுக்க நினைக்கும் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக் கழகத்தின் மேலாண் இயக்குனர் அந்த கோப்புகளை உடனடியாக திரும்ப பெற வேண்டும். அப்படி இல்லாத பட்சத்தில் பொதுநல அமைப்புகள் ஒன்று திரட்டி கடுமையான போராட்டம் நடத்தப்படும் என்று அவர் எச்சரித்துள்ளார். புதுச்சேரி மாநிலம் வெளியூரில் மிகவும் பிரசித்தி பெற்ற வரதராஜ பெருமாள் கோயில் தேர் திருவிழாவில் அமைச்சர்கள், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் உள்ளிட்ட ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி மாநிலம் வெளியூர் பகுதியில் உள்ள பிரசித்தி பெற்ற தென்கலை வரதராஜ பெருமாள் கோயிலில் ஆண்டுதோறும் ஆனி மாதம் தேர் திருவிழா நடப்பது வழக்கம். அதன்படி 20 ஆண்டு பிரம்மோற்சவ விழா கடந்த 13ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. 17ஆம் தேதி கருட சேவையும், 18ஆம் தேதி மஞ்சள் நீர் வசந்தோஸ்தவம் உள்புறப்பாடும் நடைபெற்றது. விழாவின் முக்கிய நிகழ்ச்சியான நீர் திருவிழா இன்று காலை 7 மணிக்கு நடைபெற்றது.
இதில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், தேனி ஜெயக்குமார், சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான சிவா ஆகியோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தனர். இவ்விழாவில் வில்லியனூர் சுற்று வட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று தேரை வடம் பிடித்து கோவிந்தா கோவிந்தா என்று கோஷமிட்டு இழுத்துச் சென்றனர். தேரானது கோயிலில் இருந்து புறப்பட்டு 4 மாட வீதிகள் வழியாக மீண்டும் கோயிலை வந்தடைந்தது. தேர் திருவிழாவை முன்னிட்டு ஆங்காங்கே அன்னதானமும் நடைபெற்றது. இவ்விழாவுக்கான ஏற்பாடுகளை கோயில் சிறப்பு அலுவலர் சந்தானராமன் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தின விழா சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. திடலில் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் தலைமையில் வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன் முன்னிலை வகித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பாஜக மாநில பொருளாளர் ராஜ கணபதி மற்றும் நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், நகர மாவட்ட துணைத் தலைவர் ஆனந்த பாஸ்கர், முன்னாள் நகர மாவட்ட தலைவர் மூர்த்தி யோகா, பேராசிரியர் பிரியா ஆகியோர் சிறப்பாக அழைப்பாளராக கலந்து கொண்டனர். மேலும் ராஜ்பவன் தொகுதியின் பாஜக நிர்வாகிகளான பாண்டியன், கதிரவன், மஞ்சினி, ஜானகிராமன், செல்வராஜ், சரவணன், தேவநாதன், யோகா ஆசிரியர் கலிவர்தன், முருகன், சீனு, வேலு பிரகாஷ், ராகுல், சதீஷ்குமார், எழுமலை, சத்யநாராயணன் மற்றும் மகளிர் அணியைச் சேர்ந்த வள்ளி என்ற பச்சையம்மா, மகேஸ்வரி, சித்ரா, லட்சுமி மற்றும் யோகா மாணவ மாணவிகள் 100க்கும் மேற்பட்டோர் யோகா பயிற்சியை செய்து அசத்தினர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பொன்னாடை போற்றி நினைவு பரிசுகளை வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் திருபுவனை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மதகடிப்பட்டு கிராமத்தில் தற்பொழுது நிலவி வரும் குடிநீர் பற்றாக்குறையை போக்க மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அருகில் பொதுப்பணித்துறை மூலம் சுமார் ₹12 லட்சம் திட்ட மதிப்பீட்டில் ஏற்கனவே பழுதுபட்ட ஆழ்துளை கிணற்றுக்கு மாற்ற புதிய ஆழ்துளை கிணறு அமைத்தல் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டது. இந்த குடிநீர் திட்டத்திற்கான அனைத்து பணிகளும் முடக்கப்பட்டு பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் தலைமையில் பூமி பூஜை செய்து பணி தொடங்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் கிராம குடிநீர் திட்ட உதவி பொறியாளர் பீனா ராணி, இளநிலை பொறியாளர் சுதர்சன், மண்ணாடிப்பட்டு கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் எழில் ராஜன், உதவி பொறியாளர் மல்லிகார்ஜுனன், இளநிலை பொறியாளர் பாஸ்கர், ஊர் பொதுமக்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பல கலந்து கொண்டு சிறப்பித்தனர். திட்டத்தின் மூலம் மதகடிப்பட்டு கிராமத்தில் உள்ள சுமார் 4000 நபர்கள் பயன்பெறுவார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து சிலுக்காரியபாளையம் மயிலம் பாதைகள் சுமார் 20 லட்சம் மதிப்பீட்டில் 200 kV மின்மாற்றி புதியதாக அமைக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கான திறப்பு விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ஆங்காளன் கலந்து கொண்டு விழாவுக்கு தலைமை தாங்கி மின்மாற்றியை இயக்கி வைத்தார். உடன் மின்துறை உதவி பொறியாளர் அன்பழகன், இளநிலை பொறியாளர் பழனிவேல் மற்றும் மின்துறை ஊழியர்கள், கிராம பொதுமக்கள், சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். ஊசுடு தொகுதிக்குட்பட்ட குர்மாபேட் மைதானத்தில் 10வது சர்வதேச யோகா தின விழா அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் தலைமையில் யோகா ஆசனங்கள் செய்து கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் இன்று உலக யோகா தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாக 10வது உலக யோகா தின விழா ஊசுடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட குர்மாபேட் கலையரங்கம் அருகில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சுமார் 500க்கும் மேற்பட்ட அரசு பள்ளி மாணவ மாணவியர்கள் பங்கேற்றனர். இதில் ஊசுடு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் குடிமைப்புகள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார் கலந்து கொண்ட யோகா ஆசனங்களை பற்றியும் அதன் நன்மைகள் குறித்தும் விரிவாக எடுத்துரைத்தார். தொடர்ந்து பள்ளி மாணவர்கள் மத்தியில் யோகாசனங்களை செய்து அசத்தினர். இதில் யோகா மைய நிறுவனர் பிரகாசம் செயல்முறை விளக்கம் அளித்தார். இந்நிகழ்ச்சியில் சேதராப்பட்டு, குடப்பாக்கம், தொண்டமானத்தம், பிள்ளையார்குப்பம் ஆகிய பகுதிகளில் உள்ள அரசு பள்ளி மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டு யோகா ஆசனங்களை செய்தனர். இந்த நிகழ்ச்சியில் பாஜக தொகுதி ஒருங்கிணைப்பாளர் சாய் தியாகராஜன், தொகுதி தலைவர் ஐயனார், பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் உடற்பயிற்சியாளர்கள், பொதுமக்கள் என ஏராளமான கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நள்ளித்தோப்பு மீன் மார்க்கெட்டை உடனடியாக கட்டி முடிக்க வேண்டும், அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என திமுக தலைமை பொதுக்குழு உறுப்பினர் கார்த்திகேயன் தலைமையில் துறை அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. நள்ளித்தோப்பு பகுதியில் நீண்ட நாட்களாக கட்டி முடிக்காமல் உள்ள மீன் மார்க்கெட்டை உடனடியாக கட்ட வேண்டும்
மேலும் அப்பகுதியில் தேங்கி நிற்கும் கழிவுநீர்கள், அப்பகுதியில் வியாபாரம் செய்யும் வியாபாரிகள் மற்றும் பொதுமக்களுக்கு தொற்று நோய் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதோ இதனை உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என வலியுறுத்தி பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி துறை சார்ந்த அதிகாரிகளிடம் மனு வழங்கப்பட்டது. இதில் தொகுதி செயலாளர் நடராஜன், பொதுக்குழு உறுப்பினர் வெள்ளவன், புதுவை மாநில தோமுஸ் அமைப்பாளர் அண்ணா அடைக்கலம், மாநில தகவல் தொழில்நுட்ப அணி துணை ஒருங்கிணைப்பாளர் அருண் ஏழுமலை, ராம்குமார் மரியநாதன், கிளை செயலாளர் மற்றும் திமுக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை மகரிஷி யோகாலயம் சார்பில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி கடற்கரை சாலையில் சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் புதுவை மகரிஷி ஆலய மாணவர்கள் கலந்து கொண்டு யோகா செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக பொதுப்பணித்துறை முன்னாள் போர்மன் ஞானசேகரன், பொதுப்பணித்துறை இன்சார்ஜ் மனோகரன், எழிலன் ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு சான்றிதழ் மற்றும் பதக்கங்களை வழங்கி பாராட்டி வாழ்த்து தெரிவித்தார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை யோகா ஆசிரியர்கள் கவிதா, காமாட்சி, பிரகாஷ், சுந்தர் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியின் முடிவில் மகரிஷி யோகாலய நிறுவனர் இளங்கோவன் நன்றி கூறினார். அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் சார்பில் டார்கெட் டார்ச்சரை கண்டித்து தலைமை தபால் நிலையம் முன்பு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து இந்திய அஞ்சல் ஊழியர்கள் சங்கம் புதுச்சேரி கோட்டம் சார்பில் புதுச்சேரி தலைமை தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு அஞ்சல் வட்டத்தில் வருடம் முழுவதும், மாதம் முழுவதும், வாரம் முழுவதும், நாள் முழுவதும் வணிக மேம்பாடு என்ற பெயரால் டார்கெட் பிடிக்க கோரி ஊழியர்களை கசக்கி பிழிவதையும், விடுப்பு கேட்டால் எத்தனை கணக்குகள் பிடித்தாய் என்று கேட்பதை வழக்கமாக கொண்டுள்ள அஞ்சல் நிர்வாகத்தை கண்டித்தோம். தபால்காரர், எம்டிஎஸ் மற்றும் ஜிடிஎஸ் ஊழியர்களை விடுமுறை ஞாயிற்றுக்கிழமை பயிற்சி மற்றும் பணிகளுக்கு வரவழைப்பதை நிறுத்திட வேண்டியும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு பாண்டியன் நடராஜன் ஆகிய கூட்டாக தலைமை தாங்கினர். மேலும் நிர்வாகிகள் சேகர், ஹரிகிருஷ்ணன், பூபாலன் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் நடைபெற்ற சர்வதேச யோகா தின விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு யோகாசனம் செய்து அசத்தினர். 10வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளிலும் யோகா தின விழாவை கொண்டாட வேண்டும் என்று புதுச்சேரி மாநில பாஜக தலைவர் செல்வகணபதி அறிவுறுத்தியிருந்தார். அவரது வழிகாட்டுதலின்படி புதுச்சேரி முதலியார்பேட்டை தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தினம் கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் சந்திப்பில் உள்ள சுகன்யா கன்வென்ஷன் சென்டரில் நடைபெற்ற யோகா தின நிகழ்ச்சியில் சுமார் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பல்வேறு யோகாசனங்களை செய்திருந்தனர். தொகுதி தலைவர் விஜயகுமார் தலைமையில் நடைபெற்ற யோகாசனம் நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு கலந்து கொண்டு யோகாவை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் மாநில செயலாளர் வெற்றிச்செல்வம், மாநில செயலாளர் திருச்சந்திரன், கமலக்கண்ணன், தொகுதி ஓபிசி பிரிவு நடராஜன், துறை கலியபெருமாள், ஹரிதாஸ், புடக பிரிவு மோகன், செயற்குழு உறுப்பினர்கள் துறை பிரகாஷ், விவசாய அணி கனகராஜ் பாண்டு, ஜனரஞ்சனி, அசோக், மஞ்சுளா, இளஞ்செழியன், முதையா, திலகவதி, முருகன், ஆறுமுகம், குமார் உள்ளிட்ட ஏராளமான நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். அரசு கொடுத்த வாக்குறுதியின்படி தினக்கூலி ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தி புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்கம் சார்பில் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பிஆர்டிசி நிர்வாகம் 2018 ஆண்டு வாக்குறுதி கொடுத்தபடி முன்தேதியிட்டு தினக்கூலி ஊழியர்களாக மாற்றி 150 காலி பணியிடங்களில் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும். ஓட்டுநர் மற்றும் நடத்துனர்களுக்கு குறைந்தபட்ச ஊதியத்தை உயர்த்தி அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. அதன்படி ஒரு நாளைக்கு ஊதியமாக 350 ரூபாய் பெற்று வருகிறோம். இதனை உயர்த்தி வழங்க வேண்டும். மகளிர் நடத்துனர்கள் உள்ளிட்ட அனைத்து ஒப்பந்த ஊழியர்களையும் 3 மாதத்திற்குள் தினக்கூலி ஊழியர்களாக மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்பது போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி பிஆர்டிசி தலைமை அலுவலகம் முன்பு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்திற்கு புதுச்சேரி சாலை போக்குவரத்து கழக தினக்கூலி மற்றும் ஒப்பந்த ஊழியர்கள் சங்க தலைவர் தமிழ்செல்வன் தலைமை தாங்க நிர்வாகிகள் அருண்மணி, வெங்கடேசன், இருச்சப்பன், விஜயராகவன், பிரேமதாசன், ரவிச்சந்திரன், ராதாகிருஷ்ணன், கிறிஸ்டோபர், கலைமாமணி, டாக்டர் நமச்சிவாயம் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக அளிக்கப்படும்
கல்வி கட்டணத்தை திரும்ப செலுத்தும் திட்டத்தில் வெளி மாநிலங்களில் படிக்கும் SC/ST மாணவர்களுக்கு அரசு நிதி உதவி அளிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலரிடம் கோரிக்கை மனு வழங்கினார். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையின் மூலமாக அளிக்கப்படும் கல்வி கட்டணத்தை திரும்ப செலுத்தும் திட்டத்தில் வெளி மாநிலங்களில் படிக்கும் SC/ST மாணவர்களுக்கு அரசு நிதி உதவி அளிக்க அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். புதுச்சேரி அரசு ஆதிதிராவிடர் நலத்துறையில் அளிக்கப்படும் கல்வி கட்டணம் திரும்ப செலுத்தும் திட்டத்தில் சென்டாக் மற்றும் நான் சென்டாக் நிர்வாக பிரிவு MBBS நீங்களாக மாணவர்களுக்கு நிதி உதவி அளிக்க உரிய ஆவணம் செய்யும்படி கேட்டுக்கொள்கிறோம் எனவும், புதுச்சேரி அரசு SC/ST நிதியை முறையாக செயல்படுத்த முதலமைச்சர் தலைமையிலான ஷெட்யூல்ட் கேஸ்ட் டெவலப்மெண்ட் கவுன்சில் அமைத்துள்ளது. இதை நிர்வகிக்க ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் துணை இயக்குநர் தலைமையிலான ஒரு பிரிவை உருவாக்க வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் நல ஆய்வாளர் பதவியிலிருந்து நல அதிகாரி பதவி உயர்வு தவறுதலாக அளிக்கப்பட்டதால் பல ஆய்வாளர் பதவி காலியாக உள்ளது. இதனால் ஒரே ஆய்வாளர் 2 தொகுதிகள் 2 விடுதிகள் பார்க்க வேண்டியுள்ளது. இதன் காரணமாக ஆதிதிராவிடர் வளர்ச்சி திட்டங்கள் தடைபடுகின்றன. எனவே இதுகுறித்து உரிய விசாரணை நடவடிக்கை எடுக்க வேண்டும். வீடு கட்ட மானியம் பெற விண்ணப்பிக்கும் அட்டவணை வகுப்பினர் விண்ணப்பித்தது அதிகபட்சமாக 3 மாதத்திற்குள் வீடு கட்ட மானியம் கிடைக்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினரால் அளிக்கப்பட்ட இலவச மனைப்பட்டா, பெயர் மாற்றம், நகல், ரீஅசைன்மெண்ட் வேண்டி 750 மேற்பட்ட விண்ணப்பங்கள் கடந்த 5 ஆண்டு காலமாக நிலுவையில் உள்ளது. இதை உடனடியாக தனி முகாம் நடத்தி தீர்த்து வைக்க வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை காலியாக உள்ள LDC, UDC, அசிஸ்டன்ட் வெல்ஃபேர் இன்ஸ்பெக்டர், டெபுட்டி டைரக்டர் பதவிகளை நிரப்ப உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை மாணவர் பிரிவில் மாணவர்களுக்கு உதவித்தொகை காலதாமதமாக கிடைப்பதை தவிர்க்க கார்டு திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும். மேலும் நல ஆய்வாளர், நல அதிகாரி தொகுதியில் உள்ள மாணவர்கள் விடுதியில் அலுவலகம் அமைத்து வாரம் 3 நாட்கள் தங்கி பணி செய்ய வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையில் புகாரை பதிவு செய்ய இலவச டோல் ஃப்ரீ வாட்ஸ்அப் குழுவை உருவாக்க வேண்டும். ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறையின் இணையதளத்தில் அரசு ஆணைகள், சுற்றறிக்கை, விதிகள், தகவல் உரிமை சட்ட விதி 17 தகவல்கள் அடங்கிய குறிப்பேடுகள் அனைத்தையும் பதிவேற்றம் செய்ய வேண்டும். மேலும் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கையகப்படுத்திய நிலங்களில் ஒரே கிராமத்தை மற்றும் சாராமல் பிற கிராமங்களில் உள்ள மனை இல்லாத பயனாளிகளுக்கும் இலவச மனைப்பட்டா அளிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் போன்ற பல்வேறு கோரிக்கைகள் அடங்கிய மனுவை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அரசு செயலரிடம் அளித்தார். அரியாங்குப்பம் பகுதியில் அனுமதியின்றி வைக்கப்பட்டிருந்த டிஜிட்டல் பேனர்கள் அதிரடியாக அகற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்த அரசியல் கட்சியினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் டிஜிட்டல் பேனர்கள் வைக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. அந்த உத்தரவை மீறி அரசியல் கட்சிகள், ரியல் எஸ்டேட், கல்வி நிறுவனங்களுக்கும் கடந்த சில நாட்களாக டிஜிட்டல் பேனர்கள் வைத்து வருகின்றன. இதனால் போக்குவரத்து இடையூறாகவும் பொதுமக்களுக்கு பாதிப்பாகவும் இருந்து வருகிறது. இந்த நிலையில் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து உட்பட்ட முக்கிய சந்திப்புகளில் டிஜிட்டல் பேனர்கள் அனுமதியின்றி வைத்து வந்தன. இந்த நிலையில் புதுச்சேரி கலெக்டர் நேற்று மாலை அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷுக்கு அதிரடி உத்தரவு பிறப்பித்தார். அதைத் தொடர்ந்து ஆணையர் ரமேஷ் தலைமையில் அதிரடியாக பேனர்கள் அகற்றும் பணியில் ஊழியர்கள் நேற்று மாலை ஈடுபட்டனர். இதில் அரியாங்குப்பம், பிரம்மன் சதுக்கம், வீராம்பட்டினம் ரோடு, காக்கையந்தோப்பு, ராதாகிருஷ்ணன் நகர, வீராம்பட்டினம், அரியாங்குப்பம், புறவழிச்சாலை, 12 கேட், நுணாங்குப்பம் ஆகிய பகுதிகளில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி, கல்வி நிறுவனங்கள், ரியல் எஸ்டேட் உள்ளிட்ட பேனர்களை அகற்றும் பணி இரவு வரை நடைபெற்று வந்தது. அதில் வீராம்பட்டினம் சாலையில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கட்சி வாழ்த்து பேனரை அகற்றிய பொழுது இந்த கட்சியை சார்ந்த முக்கிய பிரமுகர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அதன் காரணமாக அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு நிலவியது. அரியாங்குப்பம் போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் மற்றும் போலீசார் அந்த நபர்களை சமாதானம் செய்து பேனர்களை அவர்களாகவே அகற்றும்படி கூறினார். மேலும் இன்று டிஆர்பாளையம், தவளக்குப்பம், புர்ணாங்குப்பம், அபிஷேகப்பாக்கம், TN பாளையம் வரை உள்ள பகுதியில் அனுமதியின்றி வைத்திருக்கும் அனைத்து பேனர்களை அகற்றும் பணி நடைபெறும் எனவும் ஆணையர் ரமேஷ் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து இனிமேல் அனுமதியின்றி யாரேனும் பேனர்கள் வைக்கக்கூடாது,
மீறி வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யப்படும் என ஆணையர் ரமேஷ் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் 10வது சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. ஆல்பா மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் ஆல்பா ஸ்போர்ட்ஸ் அகாடமி தொடக்க விழா மற்றும் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு ஆல்பா பள்ளி வளாகத்தில் நடைபெற்ற திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட ஆல்பா கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு ஸ்போர்ட்ஸ் அகாடமியை திறந்து வைத்தார். மேலும் 67வது மாநில அளவிலான யோகா போட்டியில் கலந்து கொண்ட பரிசுகளை வென்ற ஆல்பா பள்ளி மாணவ மாணவியருக்கு சான்றிதழ் மற்றும் கடையங்களை ஆல்பா பள்ளி கல்வி குழுமங்களின் இயக்குநர் தனத்யாகு வழங்கி கௌரவித்தார். இதில் மாணவ மாணவிகள் திரளாக கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தலைமை தேர்தல் அதிகாரியிடம் புதுவை மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தலை உடனே நடத்த ஏற்பாடு செய்யுமாறு கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்ற கழகத்தின் தலைவர் பேராசிரியர் ராமதாஸ், சேர்மன் ஆர்.எல். வெங்கட்ராமன், பொதுச் செயலாளர் பேராசிரியர் ராஜன் ஆகியோர் இன்று மாநில தேர்தல் ஆணையர்கள் ஜவஹர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகியோரை சந்தித்து கோரிக்கை மனு ஒன்றை அளித்தனர். அதில் பேராசிரியர் ராமதாஸ் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த காலத்தில் அவர் பாராளுமன்றத்தில் கோரிக்கை வைத்த காரணத்தால் மத்திய அரசாங்கத்தின் நிர்பந்தத்தால் 2006ஆம் ஆண்டு புதுச்சேரி மாநிலத்தில் உள்ளாட்சி தேர்தல் நடைபெற்ற உள்ளாட்சி அமைப்புகளின் காலம் 2011ஆம் ஆண்டு நிறைவு பெற்ற நிலையில் அதற்கு பின் 5 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடத்த வேண்டிய 3 உள்ளாட்சி தேர்தல்களை புதுவை அரசு பல்வேறு பொய்யான காரணங்களை கூறி நடத்தாமல் தள்ளி போட்டுக் கொண்டு வருகிறது. அதன் விளைவாக புதுச்சேரி மாநிலத்திற்கு வர வேண்டிய பல கோடி மானியம் மத்திய அரசாங்கம் வழங்கப்படாமல் உள்ளது. மத்திய அரசு நிதி உதவி கிடைக்காத காரணத்தால் புதுவை மாநிலத்தில் உள்ள 5 நகராட்சிகளிலும் கிராம பஞ்சாயத்துகளிலும் வளர்ச்சி பணிகள் கடந்த 13 ஆண்டுகளாக தடைப்பட்டுள்ளது. எனவே உள்ளாட்சி தேர்தல்களை தடைகள் ஏதுவானாலும் அவற்றை சட்டப்பூர்வமாக கலைத்து உடனடியாக தேர்தல்களை நடத்த ஏற்பாடு செய்யுமாறு கழகத்தின் சார்பில் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோரிக்கையை பெற்றுக்கொண்ட தேர்தல் அதிகாரிகள் ஜவஹர் மற்றும் கோவிந்தராஜ் ஆகிய இருவரும் ஆவணம் செய்ய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தனர். இதைத் தொடர்ந்து உள்ளாட்சி தேர்தல்களை உடனே நடத்த மாநில கவர்னருக்கும் மத்திய அரசுக்கும் கோரிக்கை வைக்க உள்ளதாக பேராசிரியர் ராமதாஸ் தெரிவித்தார். புதுச்சேரி அரசு எதற்கும் செவி சாய்க்கவில்லை எனில் நீதிமன்றத்தை அணுகவும் தயாராக உள்ளதாக அவர் தெரிவித்தார். புதுச்சேரி அடுத்த சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் தீமிதி திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி நேட்டப்பாக்கம் அருகில் உள்ள தமிழக பகுதியான சொரப்பூர் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள அருள்மிகு ஸ்ரீ திரௌபதி அம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற தீமிதி திருவிழா கடந்த வாரம் கொடியேற்றத்துடன் விழா தொடங்கியது. தொடர்ந்து இவ்வாலயத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகங்கள், அலங்காரங்கள் செய்யப்பட்ட இரவு மின் அலங்காரத்தில் சுவாமி திருவீதி உலாவும் நடைபெற்றது. இதில் கடந்த புதன்கிழமை அன்று அர்ச்சுனன் திரௌபதி அம்மன் திருக்கல்யாணம் நடைபெற்றது. தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வான இன்று காலை 10 மணி அளவில் பஞ்சபாண்டவர்களுடன் படுகளம் போடுதல் நிகழ்வு நடைபெற்றது. இதில் முக்கிய நிகழ்வாக நண்பகல் 12 மணி அளவில் கரக புறப்பாடு நடைபெற்று தீமிதி திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவில் சொரப்பூர் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களில் இருந்து ஏராளமானோர் இவ்விழாவில் பங்கேற்று தீமிதித்து தங்களது நேர்த்தி கடனை செலுத்தினர். இதில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர், அர்ச்சுனன், திரௌபதி அம்மன் ஆகியோர் சிறப்பு அலங்காரத்தில் பவனி வந்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறங்காவலர் குழுவினர் மற்றும் கிராம பொதுமக்கள் செய்திருந்தனர். மாலை 7 மணி அளவில் ஊஞ்சல் உற்சவமும் மறுநாள் மஞ்சள் நீர் உற்சவம் மற்றும் தர்மர் பட்டாபிஷேகம் நடைபெற்றது. லாஸ்பேட்டையில் உள்ள ஸ்ரீ அக்ஷய ஸ்ரீகடி சாய்பாபா ஆலயத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரும் நடிகருமான விஜயன் 50வது பிறந்தநாள் பொன் விழா முன்னிட்டு சிறப்பு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டது. தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் நடிகர் விஜயின் 50வது பிறந்தநாள் பொன் விழாவை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகத்தின் பொதுச் செயலாளர் ஆனந்த உத்தரவின் பெயரில் தமிழக வெற்றி கழகத்தின் புதுவை மாநில செயலாளர் சரவணன் ஆலோசனையின்படி திருக்குன்னூர் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகி விஜயராம் ஏற்பாட்டில் லாஸ்பேட்டையில் உள்ள ஸ்ரீ ஆஷ்ய ஸ்ரீடி சாய்பாபா ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் 200க்கும் மேற்பட்டோருக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் தளபதி விஜய் மக்கள் இயக்கத்தின் மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் வழக்கறிஞர் பாரதிதாசன் தலைமை தங்கினர் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் பிரபு, குணா, சக்தி முருகன் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தின் தோழர்கள் கலந்து கொண்டனர்.
நள்ளித்தோப்பு தொகுதி பாஜக சார்பில் சர்வதேச யோகா தின விழா இன்று வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் இன்று சர்வதேச யோகா தின விழா விமரிசையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி நள்ளித்தோப்பு தொகுதி பாஜக சார்பில் இன்று லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் உமாபதி தலைமையில் நடைபெற்ற இந்த யோகா தின விழாவில் மூத்த தலைவர்கள், இளங்கோவன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். முடிவில் பங்கேற்ற அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டப்பட்டது. இதில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர். சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு புதுவை தட்டாஞ்சாவடியில் உள்ள ஸ்ரீ கம்பளி சுவாமி மடத்தில் 10வது சர்வதேச யோகா தின விழா நடைபெற்றது. புதுச்சேரியில் இன்று சர்வதேச யோகா தின விழா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதன் ஒரு பகுதியாக தட்டாஞ்சாவடியில் அமைந்துள்ள கம்பளி சுவாமி மடத்தில் சர்வதேச யோகா தின விழா கொண்டாடப்பட்டது. இதில் அகில உலக யோகா கல்வி மற்றும் ஆராய்ச்சி மையம், ஆனந்த ஆசிரமம், சித்தர்பூமி யோகாசன விளையாட்டு சங்கம் மற்றும் ரிஷா மாமா பவுண்டேஷன் சேர்ந்த நிர்வாகிகள் பல கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் சித்தர்பூமி யோகாசன தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவநானி யோகாசன செயல்முறை தொகுத்து வழங்கினார். நிகழ்ச்சியில் 200க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெரியவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் சங்க தலைவர் டாக்டர் ஆனந்த பாலயோகி பவநானி யோகா ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசு மற்றும் மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கினார். இதில் சித்தர்பூமி யோகாசன விளையாட்டு சங்க துணைத் தலைவர் தேவிசனா பவனானி, சங்க செயலாளர் தயாநிதி சங்கம் பொருளாளர் சண்முகம், மூத்த துணைத் தலைவர் கஜேந்திரன், சங்க துணை செயலாளர் டாக்டர் பாலாஜி, சங்க உறுப்பினர்கள் லலிதா, சண்முகம், செந்தில்குமார், அன்பழகன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலம் உப்பிளம் தொகுதிக்குட்பட்ட குடும்ப தலைவர் இறந்தவர்களுக்கான உதவித்தொகை ஆணையினை உப்பிளம் தொகுதி திமுக சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். மத்திய அரசின் ராஜீவ்காந்தி திட்டத்தின் மூலம் புதுச்சேரி மாநிலத்தில் வறுமை கோட்டிற்கு கீழ் உள்ள குடும்ப தலைவர் இறந்தவர்களுக்கு அரசு அறிவித்த தொகைக்கு விண்ணப்பித்த நபர்களுக்கு உப்பிளம் தொகுதியைச் சேர்ந்த பயனாளிகள் ஒவ்வொருவருக்கும் தலா 30,000 ரூபாய் வீதம் உதவித்தொகைக்கான ஆணையை உப்பிளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி வழங்கினார். பயனாளிகளுக்கு அப்பணம் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும் என்பதையும் பயனாளிகளிடம் சட்டமன்ற உறுப்பினர் தெரிவித்தார். அப்பொழுது தொகுதி செயலாளர் சக்திவேல், துணை செயலாளர் ராஜி, கிளை செயலாளர்கள் செல்வம், காளப்பன், விநாயகர், ராகேஷ், கழக சகோதரர்கள் ராஜ்குமார், ரகுராம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். முத்து கோல்டர்ஸ் வழங்கும் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். தங்கம் ஒரு கிராம் 6,715 ரூபாய். வெள்ளி ஒரு கிராம் 95 ரூபாய் 50 காசுகள். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். சர்வதேச யோகா தின விழா கடற்கரை காந்தி திடலில் முதல்வர் ரங்கசாமி துவக்கி வைப்பார். இடைத்தேர்தலில் கள்ளக்குறிச்சி விவகாரம் பாதிப்பை ஏற்படுத்தாது விழுப்புரம் எம்பி ரவிக்குமார் பேட்டி. சுற்றுலா வளர்ச்சி கழக மேலாண் இயக்குநருக்கு பொதுநல அமைப்புகள் கண்டனம். விதிகளுக்கு அப்பாற்பட்டு பதவி வழங்க நினைப்பதாக குற்றச்சாட்டு. விளையூர் வரதராஜ பெருமாள் கோயிலில் தேர் திருவிழா அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் தேரின் வடம் பிடித்து இழுத்து துவக்கி வைப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை அரசு செயலரிடம் கோரிக்கை. அனுமதியின்றி யாரேனும் பேனர்கள் வைக்கக்கூடாது, மீறி வைத்தால் சட்டப்படி நடவடிக்கை எடுத்து வழக்கு பதிவு செய்யப்படும். ஆணையர் ரமேஷ் எச்சரிக்கை. இத்துடன் எஸ் மீடியா செய்திகள் நிறைவடைகிறது. வணக்கம்.